அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கணும். கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, முக்கியமான ஒரு இடம். என் வாழ்க்கையில் நான் முதல் முறையாக இந்த ஞானத்துக்கு வேலை செய்யறதுக்கு பணி செஞ்ச தொடங்கின இடம் முக்கடல் சங்கமிக்கிற பாறை. தில்லையில் பார்க்குற நீங்கள் நடராஜரா, மாணிக்க வாசகனுடைய அந்த அலைவரிசையை நான் பெற்ற இடம். நான் வந்து அந்த நீல நிறத்துக்குள்ளிருந்து ஒரு பெரிய வேலையை செய்ய முடியும்னு உருவாக்கின இடம் அந்த பாம்பன் பாலத்துக்கு கீழே. 2 கம்பத்துலேயும் அப்படியே ஒரு கம்பம் கூட கேப் இல்லாமல் எல்லா கம்பத்துலையும் கருடன் உட்காந்து அந்த பாலத்தை நான் கிராஸ் பண்ணுற வரைக்கும் பார்ப்பான். அப்போ நாத விந்த நமச்சிவாயா நமச்சிவாயம் அப்படின்னு சொல்கிற அந்த இதை மற்றவங்க ஒரு ஞானி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலை. அந்த செயலையே நான் வந்து பார்த்தேன். அந்த அனுபவத்தையே ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை திருவண்ணாமலையில் ஏற்படுத்தணுச்சு. இவ்வளோதான். பாதி விரல் இந்த அளவுக்கு மேலே பெடரியில் வச்சுக்கிட்டிங்கன்னா சூரியன் வாழ்கிற இடம். அக்னி தேவதைன்னு சொல்லக்கூடிய சூரியன்னு சொல்லக்கூடிய பேர் ஒளி. அந்த சூரியனுக்குள்ளே நான் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க. நான் தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த சூளம், கெட்டுப்போன சூளம், மருத்துவர்களால் நிராகரிக்கப்பட்ட உடல் தான் என் உடல். மருத்துவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத உடல். மாத்திரை வேண்டாம், நான் வந்து ஒரு நாள் ஒரு நிமிஷம் நான் வாழ்ந்தாலும் மருந்து மாத்திரை இல்லாமல் டாக்டர் இல்லாமல் வாழ்வேன், செத்தாலும் இறைவனால் சாவேன்னு சாதாரண மனிதனாக இருக்கும்போது சொல்லிட்டு வெளியில் வந்தேன். ஆஞ்சநேயருங்கிறது ராமனுடைய குண்டலனி சக்தி. ராமனுடைய சக்தியோடைய இன்னொரு வடிவம் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரோட சக்தி தலைப்பகுதியில் இருக்கு. நீங்க தலைப்பகுதிக்கு என்னைக்காவது அனுபவத்தில் போனீங்கன்னா ஆஞ்சநேயர்னா என்னன்னு உங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும், அறிய முடியும். எவனுக்கு ஒருத்தனுக்கு தொண்டைக்குழியை தாண்டுற வாய்ப்பு கிடைக்குதோ அப்பதான் நமச்சிவாயத்தையும் முழுசா அறிய முடியும், நாராயணனையும் அறிய முடியும். ஒரு நாள் கூட என்னை தக்க வச்சுக்கிறதுக்காக எந்த வகுப்பும் எடுத்ததில்ல, எந்த திட்டமும் கொடுத்ததில்ல, எந்த அறிவிப்பும் பண்ணதில்லை. அவங்கள மிஸ்கைடே பண்ணது கிடையாது. நான் அன்னைக்கு சொன்னதுதான், அன்னைக்கு சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் இந்த இடத்துல வரைக்கும் என்னை உட்கார வச்சிருக்கு. நான் மடி ஏந்தி கையேந்தி பிச்சை கேட்கணுன்னா நான் பிச்சை கேட்குற ஆள் நீயாக தான் இருக்கணும். நான் 6 மைல் தூரமாக அவர்கிட்ட நடந்து போய் அவரை சுற்றிக்கிட்டு தியானம் கூட பண்ண தெரியாது, ஆனால் பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெறுமனையாக இருப்பேன். அவ்வளோ சுத்தமாக மாதம் 1500 ரூபா வாடகை கொடுக்க வழி இருக்காது. ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அந்த ஞானிக்கிட்டேருந்து எந்த பதிலும் வராது, எந்த மேஜிக்கும் நடக்காது. இப்படி தான் நான் பல ஆண்டுகள் இருந்தேன். அழுதுகிட்டே இருப்பேன், ஆனால் அந்த ஞானியை விடவே மாட்டேன். ஒரு கல்லுக்கிட்ட போய் உட்கார்ந்த ஒரு பையன் கல்லை ராமனா பார்த்தவன நிஜமான ராமன், நிஜமான சீதா, நிஜமான லட்சுமணன், நிஜமான ஆஞ்சநேயனை சத்தியமாக பார்த்தேன். என்னை பார்த்து இந்த பிரபஞ்சம் செதுக்குனுச்சுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு இடங்களை, அப்படி ஒரு செயலை என்னை வந்து தேர்வு பண்ணி கொடுத்துச்சு. கடவுள் இருக்கிற இடம் அது ஒரு புனிதமான கங்கை, காவேரி, இந்த பாவநாச நதி, இந்த கடல்ல இருக்கிற எல்லா நதியோட உயர்ந்த நதி எதுனா நாதவிந்து. ஒரு மனிதனை கடவுள் எங்க தண்டிப்பாருன்னா அந்த இடத்துல தான் தண்டிப்பான் வச்சிருப்பார். அதனால தான் நல்ல குழந்தை, நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை, நல்ல செயல் எல்லாம் நீங்கள் அமைக்க முடியாமல் போகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அந்த இறைவனுடைய நதி ஊறுற இடம், அந்த தண்ணி, அந்த இடம் சரியில்லைன்னா உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமாக கிடைக்காது. நீ புனித அடை வாங்கிறதுக்காக குளிக்க சொல்லலை. ராமேஸ்வரத்தை போய் குளிடா கடலில், திருச்செந்தூர் கடலில் குளிடா, கன்னியாகுமரி கடலில் குளி, காசியில் கங்கையில் குளின்னு எதுக்கு சொன்னா நீ புனிதம் அடையிறதுக்காக குளிக்க சொல்லலை, தியானம் பண்ணுறதுக்கு தாக்கு பிடிப்ப. இன்னொரு 60-70 ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவில் இருக்கிற இந்த சொல்லித்தர அத்தனை தியானமும் அதுவாக அழியுதா இல்லையான்னு பாருங்க. ஒரு தியானம் கூட இருக்காதுங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஞானிகளை பார்த்துருப்பீங்க. இந்த நீல நிறத்தில் யாரும் அவ்வளோ பெரிய கோல் வச்சு வேலை செய்யலை. ஏன்னா அதுக்கான காலம் வரல.
எல்லாரும் நீல நிற பேக்ரவுண்டை சின்ன சின்ன விஷயத்த சொன்னாங்க. நான் நேரடியா நீல நிற ஒளியிலேருந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்காங்க. இது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இதெல்லாம் எப்பயாவது தான் ஒரு முறை நிகழும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்ல இருந்து இந்த பிரபஞ்சத்துல ஆகாயத்துல வெட்ட வெளியில ஒரு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல்ல இருந்து இந்த பணியை நம்ம செய்யறோம். இது அந்த நீல நிறங்கிறதே ஒரு பெரிய அதிசயத்துக்குரியது. அந்த இதுல இருந்து இந்த வேலையை நம்ம தொடங்கி இருக்கோம். அப்ப நீங்க பார்த்துக்கணும், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் இதெல்லாம் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, முக்கியமான ஒரு இடம். என் வாழ்க்கையில நான் முதல் முறையாக இந்த ஞானத்துக்கு வேலை செய்யறதுக்கு பணி செஞ்ச தொடங்கின இடம் முக்கடல் சங்கமிக்கிற பாறை. அந்த பாறையிலேருந்து தான் என்னுடைய பணியை நான் தொடங்கினேன். அந்த பாறை தான் என்னுடைய தியானத்துக்கு, என்னுடைய எல்லா செயலுக்கும், என்னுடைய பிறப்புக்கு அடையாளம். நான் பிறந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னோட தாய் எங்க, என்னோட தாய் மடி எங்க, நான் எங்க இருந்து உருவானேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாறை தான். அந்த பாறை தான் என்னை காவேரி கரையில் பிறக்க வச்சுச்சு. அந்த பாறையால் தான் நான் பிறந்தேன். அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற முக்கடல் தான் என்னுடைய தாய் வீடு. அங்கிருந்து உருவானப்பட்டவன் தான் நான். என்னுடைய தியானத்தில் அதிதீவிரமான நீல நிறமாக நான் மாறினது அந்த பாம்பன் பாலத்துக்கு கீழே. அந்த இடம் தான் என்னை நீல நிறத்துக்கான ஒரு பேர் ஒளியா, பேர் செயலா, தில்லையில் பார்க்குற நீங்கள் நடராஜரா, மாணிக்க வாசகனுடைய அந்த அலைவரிசையை நான் பெற்ற இடம். நான் அந்த நீல நிறத்துக்குள்ளிருந்து ஒரு பெரிய வேலையை செய்ய முடியும்னு உருவாக்கின இடம் அந்த பாம்பன் பாலத்துக்கு கீழே. நான் எப்பயுமே பாம்பன் பாலத்தை கிராஸ் பண்ண போனேன்னா 2 பக்கமும் போஸ்டர் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் பாம்பன் பாலத்தை பார்ப்பீங்க. எனக்கு எப்பயுமே ராமேஸ்வரத்துக்குள்ள ஆன்ம விடுதலைக்கு நான் பல நாள் வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு என்ன நிகழும் தெரியுங்களா? பாம்பன் பாலத்தில் என் கார் என்ட்ரானோடனே இந்த லெஃப்ட் ரைட் 2 பக்கமும் லைட்டு கவர்மெண்ட் கம்பம் வச்சுருப்பாங்க. 2 கம்பத்துலையும் 2 பக்கமும் ஒரே மாதிரி கருடன் உட்காந்துருப்பான். எல்லா கம்பத்திலையும் கருடன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். 2 கம்பத்திலையும் அப்படியே ஒரு கம்பம் கூட கேப் இல்லாமல் எல்லா கம்பத்திலையும் கருடன் உட்காந்து அந்த பாலத்தை நான் கிராஸ் பண்ணுற வரைக்கும் பார்ப்பான். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் வேலை முடிச்சுட்டு நான் வெளியில் போகும்போதும் அந்த 2 கம்பத்திலையும் கருடன் உட்காந்து என்னை வரவேற்று வெளியில் அனுப்புவான். ஒரு கருடன்கள் கிடையாது, ஒரு சைடில் 30 கருடன், இந்த சைடில் 30 கருடன். அந்த மாதிரி எனக்கு எப்பயுமே ஒரு நிகழ்வுகள் அங்கே நிகழும். அப்போ அந்த நிகழ்வுகள்லாம் நான் பெரிதாக யார்கிட்டையும் விவாதித்ததில்லை, டிஸ்கஷன் பண்ணதில்லை, அதுக்கான சூழலை உருவாக்கிக்கிட்டதில்லை. அப்போ அந்த இடத்துக்குள்ளேருந்து என் வாழ்க்கையில் மிக மிக அற்புதமான விஷயத்தை செஞ்சுருக்கிறேன். வாடகை வீடு தான் திருவண்ணாமலையில் அந்த வீடு. அந்த வீட்டில் மிக சரித்திரம் வாய்ந்த என் தியானத்தில் பெரிய பெரிய அதிசயமான நிகழ்வுகளை இரவுகளில், பகல்களில் அனுபவமாக நான் பெற்றிருக்கேன். அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கிறேன். வார்த்தையாக பெரியவங்க எவ்வளோ பேர் உங்ககிட்ட விவாதிச்சிருப்பாங்க. நாத விந்து நமச்சிவாயா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நாத விந்த நான் தான் நமச்சிவாயமா மாத்தினேன் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அவங்களோட நீங்க பயணிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப நாத விந்த நமச்சிவாயா, நமச்சிவாயம் அப்படின்னு சொல்ற அந்த மற்றவங்க ஒரு ஞானி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லல. அந்த செயலையே நான் பார்த்தேன். அந்த அனுபவத்தையே ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை திருவண்ணாமலையில ஏற்படுத்தணுச்சு. அப்போ ஒரு நாத விந்து, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாத விந்து, என்னோட நாத விந்து கீழே இடுப்பு பகுதியில அந்த ஒளியா மாறி என்னுடைய தொண்டை குழி இருக்கு பார்த்தீங்களா? இந்த தொண்டை குழி முக்கியமான இடம். இந்த தொண்டை குழியிலேருந்து கரெக்டா விரலோட இவ்வளவுதான், பாதி விரல் இந்த அளவுக்கு மேல பெடரியில வச்சுக்கிட்டீங்கன்னா சூரியன் வாழ்ற இடம். அக்னி தேவதைன்னு சொல்லக்கூடிய, சூரியன்னு சொல்லக்கூடிய பேர் ஒளி, பிரகாசமான ஒளி, அந்த ஒளி வாழ்ற இடம் இந்த பெடரியில கரெக்டா உள்நாக்குலேருந்து இந்த விரல்ல இவ்வளோ சைஸ்ல மேல இருக்கு. அந்த இடத்துக்குள்ள இடுப்பு பகுதியிலேருந்து அந்த மேலிருந்து அந்த பேர் ஒளி போய் அங்க போய் உட்காரணும். அது போய் உட்கார்றதுக்கு செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திர கலை, சூரிய கலைன்னு சொல்றோம். அதே மாதிரி சந்திர குளத்துல குளிக்கணும், சூரிய குளத்துல குளிக்கணும்னு சொல்றோம். அந்த மாதிரி சந்திர குளத்திலிருந்து நான் விடுபட்டு சூரிய குளம், அந்த சூரியன், அந்த சூரியனுக்குள்ள நான் குளிக்கிறதுக்கு போறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க. அப்ப அந்த ஒளி போய் அந்த இடத்துல போய் என்ன போகுது, அதோட ஜாயிண்ட் ஆகுது, அதுல போய் உட்காருது. அப்ப கீழேருந்து நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இடுப்போடைய அந்த எட்ஜில், அந்த இடுப்போட எட்ஜில் ஆரம்பிச்சு இந்த பக்கம் தொப்புளுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த இடுப்போட செயல். அந்த இடத்துல இருந்து கீழே இருந்து நீங்க ஆசன வாயிலேருந்து மேலே அப்படியே மேலே முதுகு தண்டு வடம் போகுது இல்லை, அந்த தண்டு வடம் நேராக போய் இங்கே தலையோட ஒரு இடத்துல முடிவு வரும். அந்த முடிவு வர்ற இடத்துக்கிட்ட இந்த செயல்
இந்த நாத விந்துலேருந்து ஒளி போய் அங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ அங்கே என்ன ஆகுன்னா ஒரு சூரியனாக, ஒரு நெருப்பாக, ஒரு பிரகாசமாக, ஒரு செயலாக இருக்கும். அப்போ உடல் என்னன்னா அக்னியாக மாறி போயிடும். இந்த அனுபவத்தை இந்த மாதிரி தேகத்தை வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சாத்தியம் குறைவு. ஏன்னா உடல் தாங்காது. உடல் நாம் சாப்பிட்ற உணவு, நாம் இந்த கிளைமேட்டு, இந்த சூழல், இதை வச்சு சாத்தியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னாலையும் சாத்தியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதை பிரபஞ்சம் தடுத்து ஆட்கொண்டு இந்த சூளத்தை கெட்டு போயிடாம, இந்த நான் தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த சூளம் கெட்டு போன சூளம், மருத்துவர்களால் நிராகரிக்கப்பட்ட உடல் தான் என் உடல். மருத்துவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத உடல். என் கால் உடைஞ்சு ரெண்டா என் பாதம் தொங்குது, எலும்பு உடைஞ்சு தொங்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய கிரிட்டிக்கலான சூழல்ல மருத்துவமனையில் நேரடியாக மருத்துவர்களை உன் மருந்து வேண்டாம், உன் மாத்திரை வேண்டாம், நான் ஒரு நாள் ஒரு நிமிஷம் நான் வாழ்ந்தாலும் மருந்து மாத்திரை இல்லாமல் டாக்டர் இல்லாமல் வாழ்வேன், செத்தாலும் இறைவனால் சாவேன்னு சாதாரண மனிதனாக இருக்கும்போது சொல்லிட்டு வெளியில் வந்தேன். யாராலையும் வர முடியாது. என் கால் தொங்குது. ஆஸ்பத்திரியிலேருந்து நான் சொல்லிட்டு வந்த வாசகம் தான், நான் செத்தாலும் ஒன்னால நான் பிழைக்கணும், எனக்கு தேவை கிடையாது, இறைவனால பிழைப்பேன், இறைவனால நடப்பேன், இறைவனால இருப்பேன். அப்படி இல்லை வெதண்டாவாதம் பார்த்துட்டு நான் அப்படி ஒரு வெதண்டாவாதமாக மாறினா கூட நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் செத்துட்டு போகிறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை அழைச்சிக்கிட்டு என் கூட இருந்த இன்னொரு பையன், எங்கள் அக்கா பையனை அழைச்சிக்கிட்டு ஒரு ஞானி தவம் பண்ண இடத்துக்கு போனேன். அந்த ஆட்டோவில் வலி தாங்க முடியாது, என்னால் இறங்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. ஏன்ப்பா இப்படி, என்னப்பா அவசரப்படுறிய, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த ஞானி இடத்துல உட்காந்தேன். அந்த ஞானி அந்த இடம் 12 ஆண்டுகள் தவம் செஞ்சார். 12 ஆண்டுகள் தவம் செஞ்சு அந்த இடத்துல அவர் ஆஞ்சநேயரை பார்த்தாரு. ஆஞ்சநேயரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை, ஆஞ்சநேயருங்கிறது தலைப்பகுதியில் இருக்கிற ஒரு அனுபவம். நீங்க பார்க்குற ஆஞ்சநேயரை சஞ்சீவமலையை தூக்கிட்டு போற மாதிரி இந்த வெவ்வேறு வடிவத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் நீங்க சொல்ற ஆஞ்சநேயர் கிடையாது. நான் மீண்டும் சொன்னேன், ஆஞ்சநேயருங்கிறது ராமனுடைய குண்டலினி சக்தி, ராமனுடைய சக்தியோடைய இன்னொரு வடிவம் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரோட சக்தி தலைப்பகுதியில் இருக்கு. நீங்க தலைப்பகுதிக்கு என்னைக்காவது அனுபவத்துல போனீங்கன்னா ஆஞ்சநேயர்னா என்னன்னு உங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும். தலைப்பகுதிக்கு போகாத வரைக்கும் நீங்க ஆஞ்சநேயரை உருவத்துல தான் கும்பிடுவீங்க, இல்ல நாமக்கல்ல போய் தான் கும்பிடுவீங்க. ஆஞ்சநேயரை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தலையில உங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டா ஆஞ்சநேயர் எப்படி செயல்படுறாரு, ராமன் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத துல்லியமா உங்களால அங்க தெரிஞ்சுக்க முடியும். நாராயணன்னா உங்களுக்கு என்னங்கிறதையும் தலைப்பகுதிக்குள்ள வேலை செஞ்சா, தொண்டை குழி இருக்குல்ல, அந்த தொண்டை குழிக்கு தாண்டினாதான் நாராயணனை பத்தி முழுசா உங்களால அறிய முடியும். இல்லைன்னா திருப்பதியில இருக்கிறதோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நாராயணனை மட்டும்தான் உங்களால அறிய முடியும். எவனுக்கு ஒருத்தனுக்கு தொண்டை குழியை தாண்டுற வாய்ப்பு கிடைக்குதோ அப்பதான் நமச்சிவாயத்தையும் முழுசா அறிய முடியும், நாராயணனையும் அறிய முடியும். அப்படி இல்லைன்னா அவன் உருவமா இருக்கிற நாராயணனையும் உருவமா இருக்கிற நமச்சிவாயத்தை மட்டும்தான் அறிய முடியும். இதய பகுதிக்குள்ள இறைவன் இருக்கிறார். அதனால பெரிய மகான்கள்னு நீங்க சொல்லப்பட்ட நிறைய பேர் இதயத்திலிருந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் இதயம் ஒரு பிரமாதமான ஒரு இடம், கடவுள் இருக்கிற இடம். ஆனா தலை தான் ஒட்டுமொத்தமான சூழல்களை மாற்றி அமைக்கிற இடம். ஒட்டுமொத்தமான இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அண்ட சராசரத்திலையும் நீங்க ஆய்வு பண்ணக்கூடிய இடம், அண்ட சராசரத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடம். இந்த ஒட்டுமொத்தமான பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் அலசி ஆராயிற இடம். எல்லா உலகம்னு ஒண்ணு இருக்கா, கிரகங்கள் எப்படி இருக்கு, நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு, இங்க உலகத்தை எப்படி தோன்றுனுச்சு, எப்படி செயல்பாடுகள், கடவுள்னா அவருடைய செயல்பாடுகள் என்ன, இதெல்லாம் ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கணும், ஆய்வு பண்ண முடியும்னா தலைப்பகுதியில மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அந்த தலைப்பகுதிக்கு இயற்கையா, இறைவனா, காலமா, சூழலா அது அழைச்சிட்டு போகும். நாம வம்படியா இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. அதுக்கான வாய்ப்புகளை நான் எந்த மாணவருக்கும் தவறான போதனைகளை ஒரு நாள் கூட நான் கொடுத்தது கிடையாது, என்கரேஜ் பண்ணது கிடையாது. தவறா அவங்கள தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக 4 பேர் வந்த இடத்துல 40 பேர் வரணும், 40 பேர் வந்த இடத்துல 4000 பேர் வரணும், எல்லாரும் லைன் வந்துகிட்டே இருக்கணும், நான் லைன் பேட்டில் இருக்கணும், ஒரு நாள் கூட என்னை தக்க வச்சுக்கிறதுக்காக எந்த வகுப்பும் எடுத்ததில்லை, எந்த திட்டமும் கொடுத்ததில்லை, எந்த அறிவிப்பும் பண்ணதில்லை, அவங்கள மிஸ்கைடே பண்ணது கிடையாது. எனக்கு என்ன பிரபஞ்சத்திலேருந்து எந்த மந்திரத்தை கொடுக்க சொன்னிச்சோ அதை தான் கொடுத்தேன், எந்த தியானத்தை கொடுக்க சொன்னிச்சோ அதை தான் கொடுத்தேன். அவங்கள எப்படி கைட் பண்ணணும்னு எனக்கு வழிகாட்டுதோ அப்படி தான் வழிகாட்டினேன். முழுக்க முழுக்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பிரபஞ்சத்திலேருந்து எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நான் விலகாமல், துளியும் விலகாமல் அதில் நான் பண்ணியிருக்கேன். சமயத்தில் ஏதாவது 1-2 சின்ன சின்ன குட்டி மிஸ்டேக் வரும்போது கூட பிரபஞ்சம் அதை உடனடியாக என்னை தடுத்து ஆட்கொண்டு அதையும் சரி செஞ்சிருக்கு.
இந்த இடத்த இந்த சூழலை நீ செஞ்சது சரி, இதை இன்னும் கொஞ்சம் சரியாக செஞ்சுருக்கலாம், அதையும் நீ சரி செஞ்சிரு அப்படின்னு அதையும் நான் சரி செஞ்சுருக்கிறேன். எப்படி சரி செஞ்சுருக்கேன்னா, ஒருத்தருக்கு ஒரு வேலையை செஞ்சு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்றேன், ஒரு வாக்கை கொடுத்துட்றேன். அந்த இடத்துல அந்த வார்த்தையை நீ சொல்லியிருக்க கூடாது, அந்த வார்த்தையை திரும்ப வாங்கு, வேற வார்த்தையை கொடு. அவங்களுக்கே தெரியாமல் கொடுத்த வார்த்தையை நான் திரும்ப வாங்கிக்கிட்டு வேற வார்த்தையை நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் ஆரம்ப காலகட்டத்தில் பணி செய்யும் போது நடந்தது. இப்படி எனக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சத்திலேருந்து இப்படி தான் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ மருத்துவமனையிலேருந்து நான் வந்தபோது, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வந்து கஷ்டப்பட்டு திருப்பியும் என்னை வீட்டில் கொண்டு போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், ஒரு ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கிடைக்காம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இந்த காலுக்கு கட்டு போட்டு வரும்போது, என்னோடய உறவினர்கள் எல்லாமே என்னை வேறு மாதிரி போர்ட்ஸ் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணும்போது கூட, நான் அப்போ முழுமையாக நான் நம்பின ஒரே விஷயம், இது ஒரு டெம்பரவரிக்கு, தற்காலிகத்துக்கு இந்த கால் நடக்கணும், நான் ஓடணும், அதுக்கு இந்த காலை சரி செய்ய கொடு அப்படிங்கிறதுக்கு ஒருத்தட்ட நான் வந்து காலை சரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வாழ்வோ சாவோ கண்ணுக்கு தெரியாத இறைவா நீ தான் வாழ்க்கை அப்படின்னு தீர்மானித்தேன். இந்த நொடி வரைக்கும் சொல்கிறேன், அவர் தான், அந்த வாழ்க்கை தான். யாரையுமே நான் நம்பினதே கிடையாது. அந்த இறைவன் நான் அன்னைக்கு சொன்னது தான், அன்னைக்கு சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் இந்த இடத்துல வரைக்கும் என்னை உட்கார வச்சிருக்கு. நான் மடி ஏந்தி கையேந்தி பிச்சை கேட்கணுன்னா, நான் பிச்சை கேட்குற ஆள் நீயாக தான் இருக்கணும். உயிர் பிச்சையாக இருக்கட்டும், இல்லை செல்வம் பிச்சையாக இருக்கட்டும், எந்த பிச்சை கேட்டாலும் உன்கிட்ட தான் கேட்கணும். அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கு. நான் உன்னை பார்க்கணுன்னு விருப்பப்படல, ஆனால் உன்கிட்ட பிச்சை எடுக்கணும்னு விருப்பப்படுறேன். நான் நிறைய மனிதர்களால் காயப்பட்டிருக்கிறேன், நிறைய சூழல்களால் காயப்பட்டிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்காத. மரணம் கூட நீ கொடு, நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். எனக்கு தோல்வி வெற்றிங்கிறது தேவையில்லை, ஆனால் உன்னால் மரணம் அடைஞ்சேன் அப்படிங்கிறதே எனக்கு பெருமை தான். அது நான் உண்மையாக நான் உணர்றேன். எனக்கு அந்த வாய்ப்பை வழங்குன்னு தான் அன்னைக்கு நான் தொடங்கினேன். அந்த சொன்ன வார்த்தையில் எனக்கு இந்த அண்ட சராசரமும் வரிஞ்சு கட்டி எனக்காக வாய்ப்பை கொடுத்தாங்க. ஒரு ஏழை, ஒரு சாதாரண ஏழைத்தாய் பெற்ற மகன் நான் பிறந்து கொஞ்ச நாளில் எங்கள் தந்தை பிரிஞ்சுட்டாரு. எங்கள் வீட்டில், எங்கள் ஊர்லேயே கடைசியாக கரண்ட் வந்த வீடு எங்கள் வீடு தான். எங்கள் ஊர்லேயே பழமையான வீடு எங்கள் வீடு தான். எனக்கு தேவையானது எதுவுமே சின்ன வயசில் கிடைச்சதில்ல. பெரிய பாரம்பரியமான குடும்பம். நான் வளர வளர எங்கள் வீட்டில் ஒன்று கூட இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய குடும்பம் ஒரு ஏழை குடும்பமாக மாறி போச்சு. ஆனால் எனக்கு தேவையானது கல்வியோ, எனக்கு தேவையான பாசமோ, எனக்கு தேவையான எந்த செயலும் கிடைக்கப்படலை. ஆனால் சிறு வயதுலேருந்து நான் அப்படி தான் வளர்ந்து வந்தேன். என்னைக்கு இந்த பிரபஞ்சத்தை நான் முழுமையாக நம்பி அந்த அடிப்பட்ட அந்த ஆக்சிடென்ட் விபத்திலிருந்து அது நடந்த நாள் சரியாக வியாழக்கிழமை அன்னைக்கு. அந்த வியாழக்கிழமை என் வாழ்க்கையில் மிகப்பெரிய கனெக்டான நாள். அந்த வியாழன் என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப விஷயம். நான் எல்லா நாளும் நான்வெஜ் சாப்பிடுவேன், வியாழக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அந்த 12 ஆண்டுகள் தவம் செய்தாருன்னு ஒரு ஞானி சொன்னேன்ல, அவருக்கு பிடிச்ச நாள் வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமையில நான் எப்பொழுதுமே எந்த இதுவும் இல்லாமல் ஒருவேளை சாப்பிட்டுக்கிட்டு அவரையே நினச்சிக்கிட்டு அவரையே சுற்றி வருவேன். தியானம் தெரியாது, அவர் தியானம் பண்ண இடத்தையே சுற்றி வருவேன். காலையில் போவேன், மத்தியானம் போவேன். கால் உடஞ்ச காலை வச்சுக்கிட்டு 6 கிலோமீட்டர் நடப்பேன். அவர் இடத்துக்கு போகிறதுக்கு நான் குடியிருக்கிற இடத்துலேருந்து 6 மைல். அந்த 6 மைல் தூரத்துலையும் எந்த வண்டி, சைக்கிள் எதுவும் கிடையாது என்கிட்ட. நான் 6 மைல் தூரமாக அவர்கிட்ட நடந்து போய் அவரை சுற்றிக்கிட்டு தியானம் கூட பண்ண தெரியாது, ஆனால் பார்த்துக்கிட்டு இருப்பேன். வெறுமனையாக இருப்பேன். அவ்வளோ சுத்தமாக. மாதம் 1500 வாடகை கொடுக்க வழி இருக்காது. ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அந்த ஞானிக்கிட்டேருந்து எந்த பதிலும் வராது, எந்த மேஜிக்கும் நடக்காது. இப்படி தான் நான் பல ஆண்டுகள் இருந்தேன். அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த ஞானியை விடவே மாட்டேன், அந்த ஞானியை திட்டவே மாட்டேன். எவ்வளோ வறுமை வந்தாலும், யார் என்ன கேவலப்படுத்தினாலும் அந்த ஞானியை நோக்கி நடந்துக்கிட்டே இருப்பேன். அந்த இடத்த நோக்கி நடப்பேன், அந்த இடத்த நோக்கி பண்ணுவேன். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்து நான் வந்து பல நாள் செஞ்சேன். ஒரு நாள் இரவு சுமார் ஒரு 8 மணிக்கு வந்தேன். ஒரு தெருவு, பாலடைஞ்ச தெருவு, ஒரே சத்தம், ஒரே இறைச்சல். அந்த தெருவில் ஒரே ஒரு சின்னதாக முட்டு சந்துக்குள்ள ஒரு கோயில் இருந்துச்சு, ஒரு சின்ன குட்டியோண்டு கோவில். அந்த கோயிலை எட்டி பார்த்தேன். ராமன் சிலை இருந்துச்சு, லட்சுமணன் இருந்தார், சீதா இருந்துச்சு, ஆஞ்சநேயன் உட்காந்தான். அந்த இடத்துல சொன்னேன், எனக்கு வாழவே பிடிக்கல, இது என்ன மனித வாழ்க்கை, என் முகத்தை எனக்கு பார்க்க பிடிக்கல, இந்த வாழ்க்கையில் நான் வாழணுமா? ஸ்ரீராமன், இந்த லட்சுமணன், சீதா, ஆஞ்சநேயன் இப்படிலாம் இருக்கிறீங்களே, நான் நிஜமாக ஒரு வேலை செய்ய முடியுமா அப்படின்னு அந்த சிலைக்கிட்ட, கல் சிலைக்கிட்ட ஒரு நாள் கண் கலங்கினேன். எனக்கு பெண் கொடுத்த மாமனார் என்னெல்லாம் பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டு, தப்பான ஒரு நபரை சூஸ் பண்ணிட்டோமோன்னு கூட அவர்லாம் நினச்சிட்டார். அப்போ அந்த நாளில் அந்த ராமன்ட்டையும் அந்த கல்லில் நான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அதே பையன் ராமன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் வளர்ந்து நிற்கிறேன். யாராலையும் இந்த உலகத்தில் படித்த எத்தனையோ மேதைகள் இருப்பீங்க, எத்தனையோ வாட்டியோ நீங்கள் இந்த ராமாயணத்தை பார்த்துருக்கலாம், ராமாயணம் செயல் பண்ணியிருக்கலாம், எத்தனை முறை நீங்கள் ராமேஸ்வரம் போயிருக்கலாம், எத்தனையோ முறை இலங்கையில் இருக்கிற விஷயத்த பண்ணியிருக்கலாம். ஆனால் எவனாலையும் ராமனை தெரிய முடியாது.
எவனாலையும் ராமனுக்குள்ள இருக்கிற உண்மை தத்துவத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கல்லுகிட்ட போய் உட்கார்ந்த ஒரு பையன் கல்ல ராமனா பார்த்தவன நிஜமான ராமன், நிஜமான சீதா, நிஜமான லட்சுமணன், நிஜமான ஆஞ்சநேயனை சத்தியமாக பார்த்தேன். இதுதான் என் வாழ்க்கையில நடந்த அற்புதமான விஷயம். இந்த மேஜிக்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இயல்பா ஒரு மனிதனால சாத்தியமே படுத்த முடியாதுங்க. சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க, யாராலையும் செய்ய முடியாது. இது என் வாழ்க்கையில சாத்தியமா இருந்துச்சு. அதை சாத்தியப்படுத்தி காட்டினாங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவ்வளோ பெரிய துயரத்தையும் என்னை அந்த பிரபஞ்சம் ஒருநிலைப்படுத்தினுச்சு. அந்த வறுமையில என்னை அசராத போராடினேன். நான் யாருக்காக, உலகத்துக்காக போராடல, எனக்கு போராடினேன். என்னை தக்க வச்சுக்கிறதுக்காக போராடினேன். நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் யாரையும் தக்க வச்சுக்க போராடல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன தக்க வைக்க முடியாம தான் இங்க சூழல் இருந்துச்சு. நான் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்கேயாவது ஓடி போறதுக்கு வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருந்தபோது கூட என்ன அந்த பிரபஞ்சம் தக்க வச்சுச்சு, போராட வச்சுச்சு, போக வச்சுச்சு. அப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சரா என்ன பண்ணுச்சுன்னா, எவங்கிட்ட போனா நீ வளருவ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்னியாகுமரினா எனக்கு என்னன்னு தெரியாது. பழனியில் இருக்கிற குகையில இந்த பக்கம் ஒரு குகை இருக்கு, அந்த குகைன்னா எனக்கு தெரியாது, மலையோட அங்க யாருக்கும் அனுமதி இல்லை. அதே மாதிரி சில இடங்கள்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நான் பேசின விஷயத்துக்கும் அந்த பிரபஞ்சத்தை நம்பினதுக்கும், அந்த பிரபஞ்சம் எந்த இடத்துல போனால் இவனை தூக்கி போட்டால் வளருவான், ஒரு கல்லை தூக்கி போட்டால் அந்த கல் வளரும், அந்த மாதிரி என்ன பல இடங்களை தூக்கி போட்டாங்க. அந்த இடங்கள்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த இடங்கள்லாம் அவ்வளோ பெரிய வியர்ப்பான இடம். என்னை பார்த்து இந்த பிரபஞ்சம் செதுக்குனுச்சுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு இடங்களை, அப்படி ஒரு செயலை என்னை தேர்வு பண்ணி கொடுத்துச்சு. நான் போன இடங்கள் எல்லா இடங்களுமே ஒரு தீவிரமா வளர்ந்தேன். எனக்காகனே அந்த இடங்கள் எல்லாம் காத்திருந்த மாதிரி ஒரு சூழலை நான் உணர்ந்தேன். என்னை வளர்க்கறதுக்காக, என்னை பார்க்கறதுக்காக, என்னை ரிசீவ் பண்ணி நீங்க வாங்க அப்படின்னு காத்திருந்ததாக நான் பல இடங்கள்ல உணர்ந்திருக்கேன். அப்படிதான் அந்த இடங்கள்ல இருந்து வளர்ந்து அந்த சூழல்கள்ல இருந்து தியானத்துல ஒரு செயல் செஞ்சு ஒரு சாதாரண உங்ககிட்ட எங்க முடிக்கிறேன், உடல்ல மருத்துவத்துல துன்பத்துல டாக்டரால ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒருத்தன் நாத விந்த நமச்சிவாயம்னா இன்னைக்கு என் உடலே ஒரு முன்னுதாரணமா மாறி வந்துருச்சு. என் உடல் எப்படி ஒரு முன்னுதாரணமா மாறி வந்துருச்சு. என்னுடைய நாத விந்துங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற இடம் தான். நாத விந்து அது குழந்தை கொடுக்குற இடம். ஆனா அது நல்ல தன்மையில் இருக்காது. ஒரு மனிதன் வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், நீங்க வாழ்க்கையில பெரிய ஆள் ஆவீங்கன்னா உங்க நாத விந்துங்கிறது உங்கள்கிட்ட ஊத்து மாதிரி தண்ணி ஊறுற இடம். அந்த இடம் சுத்தமா நல்லா இருக்காது. அதான் இறைவனுடைய படைப்புல தெய்வீகமான செயல் அதுதான். கடவுள் இருக்கிற இடம் அது ஒரு புனிதமான கங்கை, காவேரி, இந்த பாவநாச நதி, இந்த கடல்ல இருக்கிற எல்லா நதியோட உயர்ந்த நதி எதுனா நாதவிந்து. இந்த நாதவிந்து கடவுள் அந்த இடம், அந்த ஊர்ற இடம், அந்த இடம் சுத்தமா மனிதர்களுக்கு யாருக்குமே இருக்காது. உலகம் முழுக்க அந்த இடம் ஏதோ கொஞ்சம் இருக்கும். ஆனா அந்த இடம்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. அதனாலதான் அதுதான் உள்வினை. ஒரு மனிதனை கடவுள் எங்க தண்டிப்பாருன்னா அந்த இடத்துல தான் தண்டிப்பான் வச்சிருப்பார். அதனாலதான் நல்ல குழந்தை, நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை, நல்ல செயல் எல்லாம் நீங்க அமைக்க முடியாம போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அந்த இறைவனுடைய நதி ஊறுற இடம், அந்த தண்ணி, அந்த இடம் சரியில்லைன்னா உனக்கு வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரமா கிடைக்காது, எதுவுமே நீ நினைச்ச மாதிரி கிடைக்காது. அப்ப அந்த இடம் எனக்கு சரியில்லாம இருந்த போது கால சூழல்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு என்ன ப்ராசஸ் நடந்துச்சுன்னா, அந்த நதி ஊறுற இடத்துல இறைவன் இருக்கான்ல, அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தான். அதுதான் தியானம். அந்த இடத்த சுத்திகரிக்கிறதுக்கு, அந்த இடத்த பலப்படுத்துறதுக்கு, அந்த தெய்வீகமான செயல். சந்திரகுளம், சூரிய குளம் நிறைய ஆசிரமத்தில் கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா மானசோர் ஏரியில காசியில இருக்கிற, ஆனா தனக்குள்ளே ஒருத்தன் குளிக்கணும். தனக்குள்ளே சந்திரகுளம் இருக்கு, தனக்குள்ளே சூரிய குளம் இருக்கு. வார்த்தையால தேரியால உட்காந்து தமிழ்நாட்டில் 40,000 பேர் உட்காந்து யூடியூப்ல உட்காந்து சந்திரகுளம், சூரிய குளம், சக்கரம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு சந்திர குளத்துல நீ குளிச்சியா? நான் சந்திர குளத்துல குளிச்சேன் அப்படின்னு நீ சொல்லு. நான் சூரிய குளத்துல குளிச்சேன். சூரிய குளம்னா இப்படிதான் இருக்கும், சந்திர குளம்னா இப்படிதான் இருக்கும், நாத விந்து இப்படிதான் இருக்கும், அந்த நாத விந்தோட நமச்சிவாயமா மாத்துறது இப்படிதான் இருக்குன்னு நீ சொல். எவனோ செஞ்சதா நீ ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிற? யாரோ உனக்கு சிவவாக்கியர் செஞ்சாரு, அருணகிரிநாதர் செஞ்சாரு, காகபச்சண்டர் நீ என்ன செஞ்ச? உன்னுடைய அனுபவம் என்ன? உன்னுடைய செயல்பாடுகள் என்ன? உன்னுடைய செயல்ல இருந்து உன்னுடைய ரோல் என்ன? ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா வகுப்பும் இருக்கு. இங்க அரசாங்கம் புத்தகம் அடிச்சு கையில கொடுத்துட்றாங்க.
ஆனால் ஒவ்வொரு வாத்தியாருக்கும் ஒவ்வொரு டீச்சரும் அரசாங்கம் அடித்து கொடுக்குற புத்தகத்தை தாண்டி ஒரு வாத்தியார் டீச்சரும் தனிப்பட்ட முறையில் ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு துடிக்கிறாங்க. அவனுக்கு தான் தெரியும், கையில் வச்சிருக்க வெறும் தேரியால் ஒருத்தன் வளர மாட்டாங்க. ஒரு டீச்சரையும் வாத்தியாரையும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான் வெறும் புத்தகத்தால் ஒரு குழந்தைய வளர்க்க முடியாது. அந்த குழந்தைய அவனுடைய அனுபவத்தை ஒரு இடத்துல பூர்த்துவான். ஒரு பிரேக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வாத்தியார் மாணவனோட ஒரு டிஸ்கஷனை நடத்துவான். அதில் ஒரு வளர்ச்சி இருக்குங்க. அது நேரடியாக ஒரு இடத்துல ஒரு வாத்தியார் டீச்சருடைய அந்த வகுப்புக்குள்ளே இருக்கிற டிஸ்கஷன் இருக்குல்ல, அப்போ அந்த வாத்தியார் என்ன பண்ணுவான், அதே படிப்பை அதே பாடத்தை அவன் ஸ்டைலில் நடத்துவான். அவனுடைய அனுபவத்தை கொண்டு போய் போடுவான். அதில் அந்த தேரி அந்த புத்தகம் மாறாது, ஆனால் அவனுடைய அனுபவம் அந்த செயலில் அங்கே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் பாருங்க, அதில் சில மாணவன் வளருவான். அந்த மாதிரி உன்னோட சொந்த அனுபவம் இருக்கு பாரு, அதுதான் சில மாணவர்களை வளர்க்கும். சிவவாக்கியன் எழுதி வச்சது எந்த காலம், அது எதுக்கு? இப்போ சிவவாக்கியனுக்கு தெரியாதா? அவனே வந்து கொடுக்க மாட்டானா? அவன் சொல்லி வச்ச காலம் எது? எந்த செயல்? காகபஜண்டர் எந்த காலத்தில் சொன்னான்? அதையா நீ இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? அது இந்த காலத்தில் கொடுக்கலான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இதுதான் ஒரு வேலையாகவே இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த அனுபவத்திலிருந்து ஒரு வேலை செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ சந்திர குலம் சூரிய குலங்கிறதெல்லாம் சாதாரண விஷயங்கள்ல 7 மணிக்கு நீ தியானம் பண்றல்ல, அதுல தான் சந்திர குல சூரிய குலத்தை நான் உன் கையில கொடுத்துருக்கிறேன். நீ வெளியில குளிக்காதரா, நீ காசியில குளிச்ச, ராமேஸ்வரத்தில் குளிச்ச, எல்லாத்துலையும் ஏன் குளிச்சேன்னா, நீ எதுக்காக உன்னை நான் குளிக்க சொல்லியிருக்கிறேன்னா, நீ தாக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக குளிக்க சொல்லியிருக்கேன். நீ புனித அடைவாங்கிறதுக்காக குளிக்க சொல்லலை. ராமேஸ்வரத்தை போய் குளிடா கடல்ல, திருச்செந்தூர் கடல்ல குளிடா, கன்னியாகுமரி கடல்ல குளி, காசியில கங்கையில குளின்னு எதுக்கு சொன்னா, நீ புனிதம் அடையிறதுக்காக குளிக்க சொல்லல. தியானம் பண்றதுக்கு தாக்கு பிடிப்ப, தியானம் பண்ண தாக்கு பிடிக்கணும், அதுக்கு நீ குளிச்சுட்டு வா. ஆனா நீ உண்மையிலேயே குளிக்க வேண்டியது உள்ள, நீ உண்மையிலேயே ஒரு இறைவனை பார்க்க வேண்டியது, ஒரு இறை செயலை அனுபவிக்க வேண்டியது உள்ள. அதனாலதான் சந்திர குலத்தையும் சூரிய குலத்தையும் நீ ஒரு நாள் குளிப்பேன்னா 7 மணிக்கு இரவு வர தியானமே சந்திர குலமும் சூரிய குலத்தை தான் உன் கையில கொடுத்துருப்பேன். அது அனுபவத்தால கொடுத்துருக்கிறேன். இது உன்னை உற்சாகப்படுத்தும் சந்தோஷப்படுத்துங்கிறதுக்காக கொடுக்கல. இதுதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப ஒரு செயல் வடிவம். நீ சிவனை ஆதி காலத்திலேருந்து சிவலிங்கமா உருவமா நடராஜனா பார்த்துட்ட, உனக்குள்ள சிவனை எப்படி பார்ப்ப? உனக்குள்ள ஒன்று இருக்குல்ல, அதை நீ பார்க்கணும்ல. அப்ப அந்த சிவனை பார்க்கறதுக்கு நீ தயாராகணும்ல, நீ செய்யணும்ல. அப்ப நீ நெறி தவறாம போகணும்ல. உன்னை நெறி தவற விட்டுருவாங்க, உன்னை சுத்தி வேற மாதிரி வேலை நடந்துடும். அப்ப நீ களத்துல ஒரே போக்கஸா நிக்கணும்னா நீ தான் உனக்கு சவால், வேற எவனும் கிடையாது. நீ 10 நாள் தவம் செஞ்சுட்டு 11ஆவது நாள் மாறி போனா கூட 10 நாள் தவமும் உன்னை விட்டு ஓடி போயிடும். நீ என்ன பண்ணுவ? அதனாலதான் ஒரு ஞானி சொல்றான், நீ 10 வருஷம் தியானம் பண்றது முக்கியம் இல்லடா, நீ வளர்ற வரைக்கும் கவனமா இருக்கணும். இடையில போய் பேசாத, கருத்து சொல்லாத. எவனுக்கும் போய் எனக்கு ஒரு அனுபவம் தெரியும், தியானத்தை பத்தி எனக்கு தெரியும், நான் பல அனுபவத்தை பார்த்தேன், பல குருமாரை பார்த்தேன், எக்ஸ்பர்ட்னு அங்க போய் வாதம் பண்ணாத. இது அரசியல் மேடை கிடையாது, அரசியல் மீட்டிங் கிடையாது. நீ வளர்ற வரைக்கும், நீ போதுமான செயல் உருவாகிற வரைக்கும், உன் வளர்ச்சி முடிகிற வரைக்கும் நீ இந்த மாதிரி உரைகள்லாம் தவிர போகாத. வம்புல போய் மாட்டிக்காத, சிக்கல்ல போய் மாட்டிக்காத. அதெல்லாம் உனக்கு ஆர்குமெண்ட்லாம் வேண்டாம், நீ தவிர்த்து வா. எத்தனையோ ஞானி இந்தியாவுக்குள்ள வந்தான், எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ தொழிலதிபர் தப்பு பண்றான்னு தெரியும். ஒரு ஞானியோட சக்தியை வச்சு அவனை அழிக்க தெரியாதா? ஏன் பிரபஞ்சம் போக விட மாட்டுது? அது உன்னோட வேலை இல்லை, அது உன்னோட ரோல் இல்லை. நீ எதற்காக தோன்றினாயோ அந்த வேலையை போய் செய். அவனை நான் பார்த்துக்கிறேன், அவனை விட்டுரு, அவன் சைடே போகாத. ஏன்னா நீ இருக்கிற பாரு, உன்னோட பணி கெட்டு போயிடும். நீ எதற்காக தோன்றினாயோ அந்த வேலையை போய் பாரு, இவனெல்லாம் விடு. அதனாலதான் எந்த ஞானிகளும் எந்த பொலிட்டிக்கலோ எந்த விஷயத்துக்குள்ளேயோ தீவிரமா போய் ஒரு வேலையை பண்ண மாட்டாங்க. சூட்சமத்தில் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டில் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்த வேலைகள் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது. அதனால நீங்க அவசியம் அதெல்லாம் பார்த்துக்கணும், இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நீங்க 5 வருஷம் 6 வருஷம் தவம் பண்றது முக்கியம் இல்லை, அது மிஸ் ஆகிடக்கூடாது, உங்க வளர்ச்சி மிஸ் ஆகக்கூடாது. அப்ப நம்ம கவனமா இருந்து ஒரு நாள், நான் சொல்ல மாட்டேங்க நீங்க என்ன அனுபவத்துல இருக்கீங்கன்னு, உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. அதாங்க வளர்ச்சி. நீங்க புரியுதா? ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணா அவளுக்கே வயிற்று வலி வருங்க, நான் போய் அவளுக்கு வயிற்று வலி வந்துடும் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை.
புரியுதுங்களா? அந்த மாதிரி நீ தியானத்தில் வளர்ந்தன்னா உன்னையே நீ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உனக்கே தெரியும். உன்னையே மாற்றமாக வேற வடிவத்துக்குள்ளே அது காட்டி உன்னை வெளியில் கொண்டாந்துடும். அப்போ உன்னோட உள் உணர்வே சொல்லும், நீ போய் வேலை செய், நீ போய் சேவை செய், நீ போய் மக்கள் பணி செய், நீ போய் இந்த கருத்தை சொல்லு, நீ போய் இந்த புத்தகத்தை எழுது அப்படின்னு அது உன்னை வழி நடத்தும். அப்போ நீ செய், அப்போ நீ வா. இதுதான் விஷயம். அதுக்கு முன்னாடி நீ காத்திருந்து விழித்திருந்து நிறைய விஷயத்த நீ அண்டத்தில் இருக்கிற இந்த உலகத்தோட முக்கியமான விஷயத்த ஒரு நல்ல ஞானி சொல்ற கருத்துக்களை கேட்டு நெறி தவறாம போய் நீ வளரு. உன் வளர்ச்சியை பாதியில நிறுத்தி விடாத. புரியுதா? ஒவ்வொரு மனிதனும் மனித மூளையை வச்சுக்கிட்டு அவனோட வளர்ச்சியை அவனே நிறுத்தி போடுறான். தியானத்தில் அப்படி நிறுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு ஞானியர் போராடுறாங்க. வளர்ச்சி நிற்கக்கூடாது, வளர்ச்சி தினந்தோறும் நடக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் ஏக்கம்னு சொல்றாங்கல்ல, சுழற்சிங்கிறாங்கல்ல, அப்ப அது என்ன? யாராவது ஏக்குறோமா? அந்த சுழற்சியை தானா ஏக்கி விட்டுட்டோம்னா அது ஏங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீ தியானத்தில் ஒரு சுழற்சியை உருவாக்கிட்டனா அந்த சுழற்சி நிற்கவே நிற்காது, உன்னை விட்டு போகாது. அப்ப என்ன ஆயிரும்? நீ அனுபவம் பெற்றுட்டனா உன்னுடைய சொந்த அனுபவம் உன்னை விட்டு போகவே போகாது. அப்ப நீ அதை வச்சுக்கிட்டு பெரிய பணி செய். அப்ப நீ என்ன கஷ்டப்பட வேண்டியதில்லை. 1000 பேர் வேண்டாம், 1000 யானை வேண்டாம். சும்மா நீ இப்படி நடந்து ஒரு ஆள் போனா போதும். உன்னுடைய அந்த சுழற்சி இருக்கு பத்தியா, அது 1000 யானைக்கு சமம். 1000 யானையெல்லாம் நான் ரொம்ப கம்மியா சொல்றேன். அப்ப நீ பார்த்துக்க. அப்ப இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது வேணும், இது செயல்பாடுகள் இருக்கணும். அப்ப நீங்க பார்க்க தான் போறீங்க. இன்னும் ஒரு 60-70 ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவில் இருக்கிற இந்த சொல்லித்தர அத்தனை தியானமும் அதுவா அழியுதா இல்லையான்னு பாருங்க. ஒரு தியானம் கூட இருக்காதுங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவில் இன்னைக்கு கரண்ட்ல தியானம் சொல்லி தராங்கல்ல உலகம் முழுக்க, இது எல்லாம் இன்னும் 25 ஆண்டுகள்ல 50 ஆண்டுகள்ல எல்லாமே எரிந்துரும், எல்லாமே அழிஞ்சிரும், எதுவுமே இருக்காது. இந்த தியானம் இந்த தியானம்லாம் இருக்கவே இருக்காது. நான் சொல்றது அதிகமாக சொல்றேன். டைமிங் 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள்னு அதுக்கு முன்னாடியே கூட நிகழ்ந்துடலாம். ஒருவேளை நான் களப்பணியில் இருக்கும்போதே கூட நிகழ்ந்துடலாம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் பேசுறதுல எவ்வளோ பெரிய அந்த செயல்பாடுகள்லாம் என்னங்கிறத நீங்களே கண் கொண்டு பார்த்தீங்கன்னா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அது பிரபஞ்சம் சேஞ்ச் பண்ணுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நான் சேஞ்ச் பண்ணலங்க, அண்ட சராசரம் சேஞ்ச் பண்ணுது. அண்ட சராசரம் முடிவு பண்ணிருச்சு. இங்க என்ன கொடுக்கப்படணும், இங்க என்ன பேசப்படணும், இங்க என்ன கிடைக்கப்படணுங்கிறத நான் தீர்மானிக்கல, அண்ட சராசரம் தீர்மானிச்சது. அண்ட சராசரத்தோட வெளிப்பாடு தான் நான் பேசுறேன். அண்டத்தில் இருக்கிற தான் ஒரு வெளிவதிலிருந்து தான் இந்த பிண்டத்திலிருந்து ஒரு வார்த்தையாக நான் ரிப்ளை பண்றேன், ஒரு செயல் வடிவத்தை கொடுக்குறேன். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்ப நீங்க கத்துறீங்கல்ல, உங்க தியானம்னு நீங்க ஓடுவீங்க, அங்க உங்க ஆசிரமும் இருக்காது, உங்க குருநாதர் இருக்க மாட்டான். அது எல்லாம் தானா அழியப்படும். நீங்க கண் கொண்டு பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்துடைய பவர் என்ன, செயல் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி என்னையெல்லாம் எந்த விளம்பரம் எதுவும் கிடையாதுல்ல. ஆகஸ்ட் 14 உங்கள்கிட்ட டேட் நான் ஒரு நாள் சொன்னேன். பாருங்க, ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க பாருங்க, என்னுடைய வளர்ச்சியை நீங்க பாருங்க. தியானத்தில் வளர்ந்தவனுடைய செயல்பாடுகள் அறிவிச்சுட்டேன் நான். இன்னமும் என்ன நடக்குதுங்கிறத மட்டும் ஒவ்வொரு நாளும் பாருங்க. என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், என்ன நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்க தான் போறீங்க, பார்ப்பீங்க, கண் கொண்டு பார்ப்பீங்க. அப்போ நான் இயல்பா இயங்குறேனா இல்லை பெரிய படையை வச்சுக்கிட்டு இயங்குறேனாங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ ஒரு சக்தி எவ்வளோ பெரிய படையா மாறுது, எவ்வளோ பெரிய செயலா மாறுது, அதோட பவர், அதோட வேல்வி என்னங்கிறத பார்ப்பாங்க. என்னை எதிர்த்து இந்த உலகத்துல பெரிய சொல்ற ஆட்கள் கூட போர் பண்றது ரொம்ப கடினங்க. பல நாடுகளில் போர் நடக்குதுல்ல, அந்த மாதிரி அண்ட சராசரம் முடிவு பண்ணிருச்சுன்னா அதை எதிர்த்து போர் பண்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது, சாத்தியப்படுத்த முடியாது. புரியுதுங்களா? நான் ஒரு மனிதன் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரவங்க நீங்க அன்னதானம் பண்றதுக்கு நாங்க கஷ்டப்படணுமா சொன்னோன்னே, இந்த இடத்த சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னோன்னே, அவரு நம்மகிட்ட போர் பண்றாரான்னு கேட்ட போது, உன்னை எதுக்கிறதுக்கெல்லாம் அவனால முடியவே முடியாது. நீ 14ஆம் தேதி அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகணும், அதுக்காக தான் நான் அவனை தூண்டி விட்டேன். இல்லைன்னா அவனெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துல அந்த இடத்துல இருந்தே குடிபெயர வச்சிருவேன். இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியாது அப்படிங்கிறதான் அதோட செயல் தியானத்திலேருந்து வந்தது. அதனாலதான் இந்த இடத்துக்குள்ள வரும்போது கூட ஒண்ணுமே இல்லாத இடம் மீண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்குது பாருங்க. ஒன்றும் இல்லாத இடம். இந்த இடம் நாங்கள் ஆரம்பத்தில் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு எங்க கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்.
இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு குருவி போய் ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து கூடு கட்டும்ல, அந்த மாதிரி தான் அது. புரியுதுங்களா? நீங்க அதை உணர்ந்து தெளிவா பார்த்துக்கணும். இப்ப எங்களுடைய செயல்பாடுகளை நீங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குறீங்க, அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கை. நாளைக்கு இதை உங்களுக்கு நான் என்ன போதிக்கிறேன், நீ எதுவுமே செய்யாத, நீ விலகாத ஒரு பாதையில போ, நீயே ஒரு சரித்திரமா மாறி போயிருவ, நீயே ஒரு வரலாறா மாறிடுவ. நீ பெரிய பெரிய ஒரு கிரேனை வச்சு ஒரு பாறாங்கல்ல தூக்கிட்டு போய் எடுத்துட்டு போவாத, அது சாதாரணமா அந்த பாறாங்கல்லே உன் வீட்டுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இயல்பா நடக்கும். புரியுதா? அதை நீங்க உணர்ந்து அதை செஞ்சுக்கங்க. அதனால செப்டம்பர் 1 நீங்க தயவு செய்து எல்லாரும் ஒரு பெரிய வேலையா உலகம் முழுக்க இருக்கிற நம்மளை ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு வடிவமா இந்த அன்னதானம் ஒரு பெரிய விஷயமா நடக்கணும். குவாலிட்டியான ஒரு தரமான ஒரு செயல் தான் நீங்க செய்யணும். தரமற்ற செயல்களை ஏதாவது ஒரு அரிசியெல்லாம் நீங்க அனுப்பிடாதீங்க. அரிசி ஒரு பிராண்டு, அதை நாங்க தான் வடிவத்துக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறோம். நீங்க அனுப்பணும்னு நினைச்சாலும் அது தரமா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஏதோ ஒண்ணு அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது, ஏதோ ஒன்னெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீங்க செய்யறது அத்தனையும் ஒரு சரணாகதி தத்துவத்தில் இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இறைவன்கிட்ட படைக்கிறது எல்லாமே நாம படைப்போம், அதை இறைவன் என்ன பண்ணுவான், சுவாசமா பார்ப்பான். அதை யாருக்கு போய் சேரணுமோ அதை அவங்ககிட்ட கொடுப்பான். அப்படிதான் யாருக்கு எந்த பொருள் போய் சேரணுமோ அந்த பொருள் அங்கே போய் சேரும். அதே மாதிரி யாருன்னு தெரியுமா, அன்னதானம் யார் வேணாலும் சாப்பிடுவாங்க. இன்னாருன்னு நமக்கு தெரியுமா? அப்ப இறைவன் யாருக்கு அவன் தேர்ந்தெடுக்கிறான், யார் சாப்பிடப்படணும் அப்படின்னு அவன் தீர்மானிக்கிறான். அதை நீங்க பார்த்துக்கங்க. புரியுதுங்களா? அதனால அது ஒரு நல்ல செயலா மாறுறதுக்கு எல்லாரும் ஒரு பெரிய வேலையை பார்க்கறதுக்கு பார்த்துக்கங்க.